Okay, dear students. So inverse element, additive inverse. Additive inverse na enna nu paathom. Ipo if z is a complex number, if z is a complex number x plus iy, if z is a complex number x plus iy, இதனுடைய additive inverse என்னது? இதனுடைய additive inverse வந்து minus z equal to minus x minus iy. So this is the additive inverse of this complex number. Additive inverse of this complex number. அப்படியே மைனஸ் ஆல பெருக்கிறீங்க. இதை ஏன் additive inverse னு சொல்றோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டி எலிமெண்ட் கிடைக்கும். ஓகே சரி ஓகே. If multiplication is the binary operation. If multiplication is the binary operation, this is the important thing you must understand. Multiplication is the binary operation. சரி இப்போ z னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுப்போம். x plus iy. Let us take a complex number x plus iy. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கனா, ஸோ w னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கனா இப்படியும் பெருக்கலாம் இல்லை இப்படியும் பெருக்கலாம். எப்படி பெருக்கினாலும் நம்மளுக்கு what is the identity element with respect to multiplication? What is the identity element with respect to multiplication? 1. That 1 can be written like this, 1 plus I0. When will you get this? இந்த ஆன்சர் நம்மளுக்கு எப்போ வரும்? Z ஐயும் W இப்படி பெருக்கினாலும் இப்படி மாற்றி பெருக்கினாலும் நம்மளுக்கு எப்படி இந்த ஆன்சர் கிடைக்கும்? 1 plus I0 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த Wன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா Z-உடைய இன்வர்ஸ் இதுதான். Z-உடைய இன்வர்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த W எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஸோ இந்த W-க்கு நம்ம என்ன இப்படி பேர் வச்சுக்கலாம், Z இன்வர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். Z இன்வர்ஸ் சாரி Z இன்வர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இன்வர்ஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இன்வர்ஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இது 0ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்பவுமே இன்வர்ஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. கோர்ஸ் 2க்கு இன்வர்ஸ் எலமெண்ட் என்னது? இப்போ பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் 1 வரணும். என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? 1/2ன்னு சொல்லுவீங்க. இப்போ இங்கே -2ன்னு இருக்கு. இது கூட எதை பெருக்கனா உங்களுக்கு 1ன்ற ஆன்சர் கிடைக்கணும்? -1/2ன்னு சொல்லுவீங்க. அப்படியே இது ரெசிப்ரோக்கல் ஆக்குறீங்க. 3/2க்கு இன்வர்ஸ் எலிமெண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? 2/3ன்னு சொல்லுவீங்க. அப்பதான் 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். இதனுடைய இன்வர்ஸ் இது, இந்த எலிமெண்டோட இன்வர்ஸ் இது, இந்த எலிமெண்டோட இன்வர்ஸ் இது. ஓகே, வாட் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் 0? வாட் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் 0? சடன்லி யூ கேன் சே 1/0. 1/0 இஸ் நாட் டிஃபைன்ட். அது வந்து நம்பர் கிடையாது, அது வந்து அன்டிஃபைன்ட். அது அதனால நீங்கள் நம்பர் கிடையாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ 0க்கு இன்வர்ஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கவே முடியாது. எப்போ? பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்பொழுது இதை கண்டுபிடிக்கவே முடியாது, இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போது இதே மாதிரியே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்வீங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணுவீங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா உங்களால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவீங்க. ஓகே சரி, இப்போ இந்த Z இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஹவு வில் யூ ஃபைண்ட் திஸ்? ஓகே லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ Z இன்வர்ஸ் வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ Zன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதோ இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம இப்படி பேர் வச்சுக்கலாம், U plus IV அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். U plus IV. இப்போ இது ரெண்டுத்தை எடுத்துக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. Z into Z இன்வர்ஸ், இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள். Z into Z இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரணும்னு சொல்கிறாங்க? 1 plus I0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்லி வாட்ச் திஸ். நான் இந்த Z இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல Zன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளேஸ் பண்ணிடுறேன். இது ரெண்டுமே 0 கிடையாது, இது ரெண்டுமே 0 கிடையாது. ஓகே, ஸோ x plus iy அதை எடுத்துக்கிறேன். x plus iy into இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? u plus iv equal to 1 plus I0 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ u plus iv
இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த u இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும், v இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும்ன்றது தான் கண்டுபிடிக்கணும். க்ளோஸ்லி வாட்ச் தட். ஸோ இதை வச்சு சம்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ரியல் இன்டூ ரியல், ஓகே, ரியல் இன்டூ ரியல் மைனஸ் இமேஜினரி இன்டூ இமேஜினரி plus I into real into imaginary plus imaginary into real. This is the way, shortest way to multiply the two complex number. So real into real, xu minus imaginary into imaginary yv plus I into real into imaginary xv. Imaginary into real plus yu equal to 1 plus I0. ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும், இல்லைனா ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கியாச்சு. இதில் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு இருக்குன்னா அப்போ இதனுடைய ரியல் பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், இமேஜினரி பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவேட்டிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகே, ஈக்குவேட்டிங் தி ரியல் and imaginary part. Equating the real and imaginary part. Here the real part is xu minus yv and here the imaginary part is 1. Here the real part is 1 and the imaginary part xv. First நான் u term எழுதிக்கிறேன். இங்க u இருக்கு இல்லையா, அதனால first u term எழுதிக்கிறேன். yu கரெக்ட்டா, yu plus xv equal to the imaginary part is here 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த u கண்டுபிடிக்கணும், இந்த v கண்டுபிடிக்கணும். These are the two unknowns. இதை கண்டுபிடிக்கலாமே, நமக்கு நிறைய மெத்தட் தெரியும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இல்லை கிராமர்ஸ் ரூல், நம்மளுக்கு நிறைய மெத்தட் தெரியும். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். hope you will understand that. xu minus yv minus 1 equal to 0. கான்ஸ்டன்ட் LHS ரிட்டன் வந்துடுறேன். அடுத்தது yu plus xv plus 0 equal to 0. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். v உடைய கோஎஃபிஷியன்ட்டில் ஆரம்பிக்கிறோம். minus y x, அடுத்தது minus 1 0. here the constant is 0. அதுக்கப்புறம் u உடைய கோஎஃபிஷியன்ட் x y, அதுக்கப்புறம் இது வந்து minus y x. ஆரம்பிச்ச இடத்துல எடுத்து வந்து முடிச்சிடும். நீங்கள் u கண்டுபிடிக்க போகிறீங்க, u divided by v divided by and 1 divided by. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா you will get 0 minus, இது ரெண்டுத்தையும் பெருக்கினா minus x, அப்போ இங்கே plus x வந்துடும். இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா you will get minus y minus 0 minus 0. இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா you will get x square minus y square plus y square. ஸோ இதில் u உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். u by x equal to 1 by x square plus y square. u equal to இந்த x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா x by x square plus y square. அதே மாதிரியே இங்கே பாருங்க, v by minus y equal to 1 by x square plus y square. If you cross multiply this, you will get v equal to minus y divided by x square plus y square. So this is the value of u and v. இது நீங்கள் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போது யூக்கு விக்கு வேல்யூ கிடச்சிச்சின்னா அப்போ இந்த z இன்வர்ஸ் என்னது, ஸோ திஸ் இஸ் z இன்வர்ஸ். ஸோ zன்றது x plus iy, zன்றது x plus iy. See இங்கே டினாமினேட்டரில் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கலாமா, டினாமினேட்டரில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கலாமா, இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0ன்றதால கண்டிப்பாக டினாமினேட்டர் வந்து 0வா ஆகாது. இதெல்லாம் ஏன் பேசுகிறேன், இந்த விஷயத்தை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஏன் 0 ஆகக்கூடாதுன்றதுல நான் முன்னாடியே கான்சியஸாக இருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. இதை போல் எழுதலாம், டினாமினேட்டரில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகே, u ஈக்குவல் டு x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது zன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். கண்டிப்பாக எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ z இன்வர்ஸ்ன்றது என்னது, u plus iv. z inverse equal to, listen carefully, z inverse என்னது அப்படின்னா x by x square plus y square
x divided by x square plus y square plus I into the value of v is minus y with the same denominator x square plus y square. See, this is the formula to find the inverse. Z னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா Z இன்வர்ஸை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த x எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதிக்கணும். Here there is plus y and you are writing minus y here. டினாமினேட்டரில் என்ன எழுதணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிடணும். இது நெகட்டிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டும்போது என்ன ஆகிடும், நடுவில் வந்து ப்ளஸ் வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ 1 + i4 இதனுடைய இன்வர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இதனுடைய இன்வர்ஸ் என்னது பாரு. நான் இதனுடைய இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறேன் பாரு. 1 எடுத்து எழுதிடுறேன். இங்கே +4 இருக்கு இல்லையா, அதனால் -4னு எழுதிடுறேன். ஓகே, டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணிடுறேன். 1 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் ப்ளஸ் I டிவைடட் பை இந்த இடத்துல என்ன எழுதணுமோ அதே தான், 1 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த இன்வர்ஸ். யூ கேன் சிம்பிளிஃபை திஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாரு. அப்போ 1 பை திஸ் இஸ் 16 + 1 இஸ் 17. இதில் கண்ணு ப்ளஸ் இன்டு மைனஸ் 4i இல்லை i4 divided by the same 17. So this complex number is inverse of this complex number. இது எப்படி சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது? ப்ளீஸ் லிசன். 1 + i4 என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் 1/17 minus i4 divided by 17 இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்குனா என்ன ஆன்சர் கிடைக்கணும் உனக்கு? ஐடென்டி எலிமெண்ட் கிடைக்கணும். ஐடென்டி எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் கிடைக்கணும். ஐடென்டி எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் இஸ் 1 + i0. 1 + i0. We shall check whether we are getting that. Okay, கவனிங்களா? ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட் 1/17 மைனஸ் imaginary part into imaginary part. Imaginary part into imaginary part 4 into -4 is -16/17. அப்போ இங்கே வந்துச்சுன்னா +16/17 plus I into real into imaginary. Real into imaginary is -4 divided by 17. Imaginary into real. Imaginary real 4 divided by 17. இது ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா 0 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17/17 1 plus I0. You are getting that identity element. So இதனுடைய இன்வர்ஸ் இதுதான். இதனுடைய இன்வர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா பாரு, இதுதான் மெயினான விஷயமே. இந்த எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இந்த ஒய்யை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும், டினாமினேட்டரில் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தியான ஒர்க் தான். பட் இஃப் யூ லேர்ன் திஸ் ஃபார்முலா தட் வில் பி மோர் ஈஸி. இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.